தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமே ஆசி. நலம் இருந்தால் எல்லாம் இருக்கும். இந்த பழமொழிகளை கேட்டிருப்போம், பேசியிருப்போம். ஆனால் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இதை கடைபிடிக்கின்றோமா? பெரும்பாலும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். நம்முடைய கவனக்குறைவினால் புது புது நோய்கள் நாளுக்கு நாள் வந்த வண்ணம் இருக்கின்றது. நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு முன்பே நோயின் தீவிரம் அதிகரித்து உயிர்களை இழக்கின்றோம். நோய்கள் என்பது நம்முடைய பாவங்களுக்கு ஆண்டவர் தரும் தண்டனை என்ற தவறான கருத்து நம்மிடையே நிலவுகின்றது. அப்படி அல்ல. நமது கத்தோலிக்க திரு அவையில் புனித குழந்தை தெரேசா, புனித அல்போன்ஸ் போன்ற பலர் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு கடவுளுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து புனிதர்கள் ஆனார்கள் என்பதை நாம் நம்பவும், நோய்கள் என்பது நம்மை கடவுளமிருந்து பிரிப்பதற்காக தீயவனின் சூழ்ச்சியே அன்றி வேறில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவும், நம்மை தீயவனின் பிடியிலிருந்து காப்பதற்காக போராடிய நம் ஆண்டவர் இயேசு செய்த புதுமைகளில் பல புதுமைகள் நோய்களை குணப்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நம்மையும் நம் நண்பர்களையும் விடுவிக்கவே நம் ஆண்டவர் சிலுவை சாவை ஏற்றார் என்பதை ஏற்று வாழ்ந்திட நன்றி உணர்வோடு இந்த சிலுவை பாதை சிந்தனையை தியானிப்போம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏளனம். யோபு கூறினார், இன்று என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர். யோபு 30 அதிகாரம் 1 இறைவார்த்தை. இயேசு: என் அன்பு பிள்ளையே, நான் சிலுவை சுமக்க தீர்ப்பிடப்படுவதற்கு தயாராக நிற்கின்றேன். என்னை சுற்றி நிற்கும் யூதர்கள் ஏளனம் செய்து கொண்டும் நகைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். எதற்காக? எனக்காகவா? இல்லை. பல்வேறு உடல்நலக் குறைவால் அவதிப்படும் என் பிள்ளைகளை பார்த்து, இவன் செய்த பாவத்திற்குத்தான் இந்த நோய் இவனை பீடித்துள்ளது என்று ஏளனம் செய்யும்போது அந்த இடத்தில் நிற்பது நான் தான். நீயோ யூதர்களில் ஒருவனாகத்தான் என்னை ஏளனம் செய்கின்றாய் என்பதை
மறவாதே. இன்று நான், நாளை நீ. ஜெபம். அன்பு இயேசுவே, பச்சை மரம் பட்ட மரத்தை பார்த்து ஏளனம் செய்வது போல இளமையில் இருக்கும் நான் வயோதிகர்களை ஏளனம் செய்யும்போது தலையில் முட்களை முடியாக சூட்டுகிறேன் என்பதை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் மனமாற்றமே உமக்கு அரச முடியாக மாறும் என்பதால் மனம் மாற வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. தூய ஆவியின் ஆலயம். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 இறை வார்த்தை 19. இயேசு. என் அன்பு பிள்ளையே, மாய கவர்ச்சிகளால் தீயவனின் பிடியில் சிக்கி பலவித நோய்களால் அவதிப்படுகின்றாய். உனக்கிருக்கும் நோய் பற்றி முதலில் தெரிய வந்த அந்த தருணம் அதிர்ச்சி, நம்பிக்கையின்மை, பயம், கவலை, உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல், மனச்சோர்வு போன்றவைகளுக்கு ஆளாகும்போது உனக்கு ஏற்பட்ட வழிதான் என் தோள்மேல் பாரமான சிலுவையை சுமத்தியது போல் இருந்தது. ஏன் இந்த பழு? உன் உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பதை மறந்ததாலா? அதை தூய்மையாக பேண வேண்டுமென்பதை மறந்ததாலா? ஜெபம். அன்பான இயேசுவே, என் உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பதை மறந்து என் அலட்சியத்தால் உம்மேல் சிலுவை பழுவை ஏற்றி உள்ளேன் என்ற எனது தவறு என் இதயத்தை ஊடுருவிய கணம் தலையில் முட்களால் முடி சூட்டினேன் என்பதை நினைத்து மனம் வருந்துகிறேன். நான் மனம் மாறி உமக்கு முட்களை முடியாக அல்ல அரச முடியாக சூட்ட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. வீழ்ந்தாலும் விருட்சமாய் எழு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா அதிகாரம் 1 இறை வார்த்தை 9. இயேசு. அன்பு பிள்ளைகளே, வயது முதிர்வோ வாலிப வயதோ, உன்னை தீண்டிய நோயினால் தளர்ந்து போகாதே. இதோ சிலுவையின் பாரத்தால் நான் கீழே விழுகின்றேன், ஆனால் உடைந்து போகவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற விரைந்து பயணத்தை தொடங்குவது போல நீங்களும் உங்கள் வாழ்வில் முடிந்து போன பாதைகள் திரும்ப வருவதில்லை. இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க இறைவன் உங்களை உற்சாகப்படுத்தி எங்கு சென்றாலும் என்ன நடந்தாலும் அவர் உங்களோடு இருப்பார் என்பதை நினைவில் கொண்டு தைரியமாகவும் உறுதியாகவும் எழுவீர்களா புது பொலிவோடு? ஜெபம். அன்பு இயேசுவே, விழுவது எழுவதற்காக என்பதை உணராமல் எம் உடல்நல குறைபாட்டை நினைத்து
தளர்ச்சியோடும் முகவாட்டத்தோடும் இருந்ததால் எங்கள் குடும்ப அமைதி பாதிக்கப்பட்டதற்காகவும் எம் கடமைகளை செய்ய தவறிய தருணத்திற்காகவும் மனம் வருந்துகிறோம். வீழ்வது எழுவதற்காகவே என்பதை உணர நாங்கள் மனம் மாறி உமக்கு முட்களை முடியாக அல்ல அரச முடியாக சூட்ட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. அன்னையிடம் அடைக்கலம். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். யோவான் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 26 முதல் 27 முடிய. இயேசு. அன்பு பிள்ளைகளே, புதுமைகளின் புண்ணிய பூமி என் அன்னை, நோயாளிகளுக்கு மருந்து என் அன்னை, குணப்படுத்துவதில் குணவதி என் அன்னை, என்னை புனிதனாக்கியது என் அன்னை, எனக்கு பலம் கொடுத்ததும் என் அன்னை, எனக்கு ஆறுதல் கொடுத்தது என் அன்னை. அப்பேற்பட்ட என் அன்னை உன் உடலில் உள்ள பல்வேறு நோய்களால் வலியோடும் பழுவோடும் இருக்கும் உன்னை தேற்ற, வலுவூட்ட, குணப்படுத்த நீ ஏன் அவளிடம் தஞ்சம் புகவில்லை? எத்தனையோ நோய்களை குணமாக்கும் அவள் உன்னை குணமாக்குவாள் என்பதை உணரவில்லையா? நம்பவில்லையா? ஜெபம். அன்பான இயேசுவே, என்னுடைய நோய்களை சுமந்தவரே, என்னுடைய நோய் என்னை அழுத்துகிறது. மருத்துவரை தேடி லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்க விழைகின்றேன். ஆனால் குணமளிக்கும் குணவதி என்னோடு இருப்பதை மறந்துவிட்டேன் என்பதை நினைத்து மனம் வருந்துகிறேன். சிலுவை சுமந்து வரும்போது உமக்கிருந்த சோர்வு உம் அன்னையை பார்த்தபோது பலமாக மாறியது என்பதை உணரவும், என்னுடைய நோயிலிருந்து நான் விடுபடுவதற்கு அன்னை மரியாவை சிறந்த மருத்துவராக அனுப்பி இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அவர் பாதம் சரணடைவதால் உம் அன்னைக்கு அலட்சியம் என்ற முட்களை முடியாக அல்ல, அன்னையிடம் அடைக்கலம் என்ற அரச முடியாக சூட்ட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. நன்றி உணர்வு. தொழுநோயாளர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி பொழுது கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். லூக்கா 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14 முதல் 16 முடிய. இயேசு. என் அன்பு பிள்ளையே, விஞ்ஞான வளர்ச்சியோ அலட்சியமோ, வியாதிகளின் வரவோ அதனால் உடைந்து போனது உன் இதயம் மட்டுமல்ல, உடல் அளவிலும் மனதளவிலும் வலி உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். நான் சிலுவை சுமக்கையில் என் வலியை பகிர்ந்து கொள்ள விரும்பியோ விரும்பாமலோ உதவி செய்த சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் இன்றும்
என் துன்பப் பாதையின் தூணாக நினைவு கூறப்படுவது போல் உன் உடல்நலக் குறைவின் போது தாயாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ சகோதரியாகவோ உற்றார் உறவினராகவோ நண்பனாகவோ உதவி செய்ய வந்த நல்லுள்ளங்களை நலம் பெற்ற பின் உதாசீனப்படுத்தியது ஏன்? ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை உதாசீனப்படுத்துவதும் உதறி தள்ளுவதும் தான் எனக்காக சிலுவை சுமக்கும் உமக்கு நான் தரும் பரிசு என்றால், உம் சிலுவை பழிவிற்கு காரணம் நானும் தான் என்பதை உணர்கின்றேன். இனி உதவி செய்தவர்களை புறக்கணியாது அவர்களின் உதவியை மதிக்கவும் நன்றியுடன் ஏற்கவும் அவர்களை மனத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்கவும் உதவியவருக்கு பரிசாக உதாசீனம் என்ற முட்களை அல்ல, உதவியவருக்கு உயர்ந்த இடம் எனும் அரச முடியை உமக்கு சூட்ட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. சுகமுள்ள நங்கையாய் உயர்ந்திடு, பறந்திடு. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். லூக்கா 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 18 முதல் 19 முடிய. இயேசு: என் அன்பு பிள்ளைகளே, பெண்ணியம் காப்போம், பெண்ணியம் காப்போம் என்று நாளுக்கு ஒரு போராட்டம், வீதிக்கு ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. வீரநங்கை வெரோனிகா போன்ற புனைப்பெயரை தாங்கிய உன்னை போன்ற பெண்கள் வீடு தாண்டி நாடு தாண்டி ஆகாயம் வரை சென்று புதுமை பெண்களாக உருவெடுத்தாலும் ஏன் உங்கள் உடல்நிலையை பற்றி கவலை கொள்ளவில்லை? பெண்களை குறிவைத்து தாக்கும் நோய்கள், குறிப்பாக புற்று நோய்களை பற்றிய விழிப்புணர்வுகள் தரப்பட்டாலும் ஏன் நோயின் பாதிப்பையும் தீவிரத்தையும் ஏற்க மறுக்கின்றீர்கள்? எப்படி வாழ விழைகின்றாய்? வீர நங்கையாகவா, வலுவில்லா நங்கையாகவா, சுகமுள்ள நங்கையாகவா? ஜெபம். அன்பான இயேசுவே, பெண்ணாக நான் குடும்பத்தை உருவாக்க, என் சமூக நிலையை உயர்த்த பல்வேறு காரணங்களுக்காக உழைத்து உயர நினைத்து உன் ஆலயமாகிய உடலை கவனித்து கொள்ளாத தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். விழிப்புணர்வுகளுக்கு செவிமடுத்து நோயில்லா உலகம் படைக்க நான் மனம் மாறி உமக்கு முட்களை முடியாக அல்ல அரச முடியாக சூட்ட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. முற்றுப்புள்ளியா, முடியாத வலியா? இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 19. இயேசு: என் அன்பு பிள்ளையே,
விழுவதும் எழுவதும் மனித வாழ்வில் இயல்புதான். விழுந்தே கிடப்பதுதான் தவறு. உன் நோய் பற்றி முதன்முறை அறிந்தபோது அதனால் மனமுடைந்த உன் சோகம் பழுவாக மாறி என் தோள்களை அழுத்த முதல் முறை கீழே விழுந்தேன். 2ஆம் முறை மீண்டும் விழுகின்றேன். உன் வாக்குறுதி மீறுதலால் எளிதாக குணப்படுத்த வேண்டிய நோயை தீவிரமாக்கியதற்காக மீண்டும் விழுகின்றேன். எனக்கு தோள் கொடுக்க வருவாயா? என் சிலுவை பயணத்தின் பாரத்தை குறைப்பாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் முதல் முறை விழுந்து பின் எழுந்து என்னை ஊக்குவித்தீர். தளர்ந்து போகாதே, உன் குடும்பத்திற்காக வாழ் என்றீர். ஆனால் என் அலட்சியத்தால் எளிய நோயை உயிர்கொல்லி நோயாக மாற்றிவிட்டேன். உனக்கு அளித்த வாக்குறுதியையும் மறந்துவிட்டேன். ஆனாலும் உன் அன்பு என்னை வருத்துகின்றது. இனியும் என் நோயின் பாரத்தால் உம்மை கீழே விழவிட மாட்டேன். நான் மனம் மாறி உமக்கு தீராத நோய்களை முட்களாக அல்ல, நோய்களுக்கு முற்றுப்புள்ளி என்ற அரச முடியாக சூட்ட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசனிடம், வேண்டாம் என் தலைவரே, கொல்ல வேண்டாம், உயிரோடிருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள். 1 அரசர் அதிகாரம் 3 இறை வார்த்தை 26. இயேசு, என் அன்பு பிள்ளைகளே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று எருசலேம் பெண்களை நோக்கி கூறிய அதே வார்த்தையைத்தான் பெண்கள் அனைவருக்கும் கூறுகின்றேன். ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாவதும் சிதறி போவதும் பெண்ணாலே என்பதை நீ அறிந்தாயா அல்லது மறந்தாயா? தீய நாட்டங்களால் குடும்ப தலைவர்கள் பிள்ளைகள் தடுமாறும் போதும் உன்னுடைய மதிப்புமிக்க கண்ணீரை எங்கே சிந்தினாய்? அவர்களுக்கு முன்பாகவா, எனக்கு முன்பாகவா? ஆபிரகாமின் மனைவி ஆகார் தன் குழந்தை சாவதை பார்க்க சகியன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். ஆகாரின் கண்ணீரை கண்ட கடவுள் குழந்தையின் அழுகையையும் கவனித்து ஒரு நீரூற்றை காண்பித்தார். அண்ணா குழந்தை வேண்டி மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். கடவுள் அவளது கண்ணீரையும் ஜெபத்தையும் கவனித்து சாமுவேலை மகனாக அளித்தார். இந்த சிலுவை பயணத்தில் என் தாயின் கண்ணீர் எனக்கு நம்பிக்கையையும் பலத்தையும் அளித்தது. இப்படி விலைமதிப்பில்லா உன் கண்ணீரை ஆலயத்தில் எனக்கு முன்பாக சிந்தியிருந்தால் அது வெற்றியின் நீராக மாறி இருக்கும் அல்லவா? ஆகவே சிதறிப்போன உன் குடும்பத்தை சிலுவையாக சுமக்கும் என்னுடைய சுமையை இறக்கி வைக்க என்னோடு இணைவாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, பெண்ணாக பிறந்த நான் எனது குடும்பத்தை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் என்னுடைய கையில்தான் உள்ளது என்பதை உணராத தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். நோய்களால் சிதறிப்போன குடும்பத்திற்கு காரணமாக இருந்த என்னுடைய செயல்களால் உனக்கு முள்முடி சூட்டினேன். என்னுடைய மனமாற்றமே என்னால் சூட்டப்பட்ட முள்முடியை அரச முடியாக மாற்றும் என்பதை உணர வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை 7. ஒளி வீசு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். எபிரேயர் அதிகாரம் 13 இறை வார்த்தை 5. இயேசு: என் அன்பு பிள்ளையே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆறுதல் கூறினேன். ஆனால் உனது அலட்சியத்தால் ஒரு சிறிய நோயை கவனிக்காமல் விட்டதால் மிக பெரிய பிரச்சனையாக மாற்றி தந்தாயே. அலட்சியப்படுத்தியதால் அது தீவிரமாகி இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் போராடுவது நீ அல்ல, நான். உன் போராட்டம் எனக்கு மிக பெரும் சுமையாகி சிலுவை பாரமாக மீண்டும் விழுந்தேன். இனி எழ முடியாது. இந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைக்கவில்லை. நான் உனக்காக விழுந்தேன். இனி நான் எழமாட்டேன். ஆனால் நீ எழ விரும்புகிறேன். எழுவாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, தன்வினை தன்னை சுடும் என்பார்கள். எனது அலட்சியங்களால் இன்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். எத்தனை முறை நீர் என்னை கண்டித்தீர். நானும் மனம் மாறுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். ஆனால் என்னால் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. அதன் பயன் உயிருக்கு போராடும் நிலை. இயேசுவே, இந்த துயரமான நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து என்னை கைவிடாமல் காக்க விரும்புகிறேன். இரக்கத்தால் நான் உயிர் பிழைத்து வருவேன் என்று நம்புகிறேன். உயிர் பிழைத்து வந்தபின் என் வாழ்வு உமக்கு அரசமுடி சூட்டும் வாழ்வாக மாற அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. ஆடையில்லா மனிதன், அரை மனிதன். அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். தொடக்க நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 7. இயேசு: என் அன்பு பிள்ளையே, உனக்காக அவமானத்தின் சின்னமாம் சிலுவையை சுமந்தேன். இப்பொழுது உச்சக்கட்ட அவமானத்தில் இருக்கின்றேன். முதல் பெற்றோர் பாவம் செய்து தம் ஆடைகளை இழந்தனர். நானோ உன்னுடைய பாவ நோய்களுக்காக ஆடைகளை இழந்து அவமானப்பட்டு நிற்கின்றேன். இன்னுமா உன் மனம் கலங்கவில்லை? உணவு, உடை, இருப்பிடம், இம்மூன்றும் ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவைகள் என்பதை அறிவோம். உணவும் இருப்பிடமும் இல்லாமல் சில மணித்துளிகள் இருக்கலாம். ஆனால் ஆடை இல்லாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஜெபம். அன்பு இயேசுவே, ஆடை என்பது அத்தியாவசியமானது என்பதை நான் அறிவேன். அத்தகைய ஆடையை எனக்காக இழந்தீர் என்றால் உமது அன்பை, தியாகத்தை வார்த்தைகளால் சொல்ல இயலாது என்பதை நான் உணர்கிறேன். எனது மனமாற்றமே உமக்கு நான் அளிக்கும் புது ஆடையும் அரச மகுடமும் ஆகும் என்பதை உணர வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை சிந்தனை. ஆணைகளே, அமைதியாயிருங்கள். உன் கையோ காலோ உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கையுடன் இரு காலுடன் என்றும் அழியாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றோராய் அல்லது கால் ஊனமுற்றோராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. மத்தேயு அதிகாரம் 18 இறை வார்த்தை 8. இயேசு: என் அன்பு பிள்ளையே, பலமுறை நான் கூறிய அறிவுரைகளை ஏற்காது கூடாது என்று தடை செய்யப்பட்ட பொருள்களை பயன்படுத்தியதால், விலக்கப்பட்ட செயல்களை செய்ததால் நீ உயிர்கொல்லி நோய்க்கு ஆளானது நினைத்து என் இதயத்திற்கு அருகில் உள்ள வலக்கையிலும் அலட்சியத்தால் ஏற்பட்ட நோய்களுக்கும் அவை உயிரை பறிக்கும் அளவுக்கு தீவிரமாக்கியதற்காக எனது இடது கையிலும் பலவிதமான தொற்று நோய்களை அறியாமல் அவதிப்படுபவர்களுக்காக என் இரு கால்களிலும் ஆணியை ஏற்றுக்கொள்கிறேன். 3 ஆணிகளால் என் உடல் முடக்கப்பட்டது உனக்காகத்தான் என்பதை உணர்வாயா? ஜெபம். என் அன்பு இயேசுவே, வார்த்தையான இறைவா, எனக்காக, என் பாவங்களுக்காக மட்டுமல்ல, இன்று என்னுடைய நோய்களுக்காக நீ ஆணுகளை ஏற்றிக்கொண்டீர் என்பதை நான் உணரவும், கவனமோடு இருப்பது முட்டாள்தனமானது என்று எண்ணிய தருணங்களால் முள்முடியை உனக்கு அளித்ததற்காகவும் மனம் வருந்துகிறேன். என்னுடைய மனமாற்றமே உமக்கு அரச முடியாக மாறும் என்பதை உணர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்நோய் சாவில் போய் முடியாது. கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான். இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார். யோவான் அதிகாரம் 1 இறை வார்த்தை 3. இயேசு: என் அன்பு பிள்ளையே, உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு நோய், மனிதனை கோழையாக மாற்றும் ஒரு நோய், குடும்பங்களை பரிதவிக்க விட்டு செல்லும் ஒரு நோய், ஒரு நொடிப்பொழுதில் ஆசையாசையாய் படைத்த மனித இனத்தின் வாழ்வை முடித்து கொள்ளும் நோய், வாழ்க்கை போராட்டங்களை எதிர்கொள்ள தயங்கியும் பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமலும் இன்று சிறு பிள்ளை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவரையும் பாதித்துள்ள ஒரு நோய்தான் மனநோய். இதனால் எத்தனை குடும்பங்கள் அழிந்துள்ளன. நாளைக்கு அடுப்பில் வைக்கப்பட்டு எரிக்கப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா என்ற என் வார்த்தையை நம்பாது, மனநோயினால் ஒரு கணப்பொழுதில் முடிவெடுத்து உன் உயிரை மாய்த்து கொள்ளும் உனக்காக என் உயிரை என் தந்தையின் கையில் ஒப்படைக்கின்றேன். சிந்திப்பாயா? மனம் வருந்துவாயா? ஜெபம். என் அன்பு இயேசுவே, எத்தனை சுமைகள் இருந்தாலும் குறைகளை நிறைகளாக மாற்றுபவர் என்னுடன் இருக்கின்றார் என்பதில் நம்பிக்கை இல்லாமல் ஆலயமாகிய திரு உடலை அழிக்க நினைத்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். இனி அந்த தவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எனது மனமாற்றம் வழியாக உமக்கு அரச முடிசூட்ட அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை: தாயின் மடிதான் உலகம். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல். எசாயா அதிகாரம் 66 இறைவார்த்தை 12 முதல் 13 முடிய. இயேசு: என் அன்பு பிள்ளையே, உன் நோய்களை என் சிலுவையில் சுமந்த நான், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று இறக்கும்போது என் அன்னையிடம் உன்னை ஒப்படைத்து என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன் என்ற முழு மன மகிழ்ச்சியோடு செல்கின்றேன். என் அன்னையின் மடியில் கிடத்தப்பட்டிருப்பது என் உடல் அல்ல, உன்னையே கிடத்தியிருக்கின்றேன். இனி என் அன்னை உன்னை பார்த்து கொள்வாள். கானாவூர் திருமணத்தில் கேட்காமலே உதவி செய்த என் அன்னை இப்போது உலகில் நீ வாழும் வரை உதவ தயாராக இருக்கின்றாள். என் அன்னையிடம் தஞ்சம் புகுவாயா? அவளை அன்னையாக ஏற்றுக்கொள்வாயா? ஜெபம். என் அன்பு இயேசுவே, என்னுடைய நோய்களை உம்முடைய சிலுவையில் சுமந்தீர். இன்று அன்னையையும் எனக்கு கொடுத்து விட்டீர். அன்னையிடம் தஞ்சம் புகுவதுதான் உமக்கு நான் சூட்டும் அரச கிரீடம் என்றால் அதை செய்வதற்கான அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை: அடக்கமாகட்டும் நோய்கள் அனைத்தும். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். 1 பேதுரு அதிகாரம் 2 இறைவார்த்தை 24. இயேசு: என் அன்பு பிள்ளையே, இதோ உன் நோய்கள் அனைத்தும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படட்டும். உன்னை வருத்தும் துன்பங்கள் அனைத்தும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படட்டும். உன் அலட்சியத்தால், உன் கவனக்குறைவால் புல்லாக இருக்கும்போதே பிடுங்கி எறிய வேண்டிய நோயை மரமாக வளரவிட்டு உயிருக்கு போராடும் நிலை வரை வளரவிட்டாயே. அலட்சியத்தால், கவனக்குறைவால் ஏற்பட்ட தீவிரமான நோய்கள் கல்லறையில் அடக்கம் செய்யப்படட்டும். தொற்று நோய்களும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படட்டும். உன்னையே அழிக்கும் மனநோய்கள் கல்லறையில் அடக்கம் செய்யப்படட்டும். ஜெபம். என் அன்பு இயேசுவே, கவனக்குறைவாலும் அறியாமையினாலும் ஏற்பட்ட நோய்கள் மனநோய்கள் என்று இன்று கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட எங்களது நோய்கள் மீண்டும் எங்கள் வாழ்வில் வராமல் காத்து நீர் எங்களுக்கு அளித்த உடலாகிய தூய் ஆவியின் ஆலயத்தை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் பேணி காத்து எம் நல்வாழ்வால் உமக்கு அரச முடிசூட்ட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். முடிவுரை. அன்பு இயேசுவே, எங்கள் கவனக்குறைவாலும் அலட்சிய போக்கினாலும் நோய்வாய்ப்பட்டு அதனால் எங்கள் இன்பங்களை துன்பங்களாக மாற்றி சோகமே உருவாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எமக்கு 1 கொரிந்தியர் 10:13 கூறுவது போல, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார் என்ற இறை வார்த்தையை மனதில் இருத்தி எம் வாழ்வில் பெற்றுக்கொண்ட நோய் நொடிகளை சிலுவை சுமந்த உன் தியாகத்தை எண்ணி ஏற்றுக்கொண்டு நோயில்லா அமைதியான வாழ்வை
உமது அருளுடன் வாழ்வதற்கான உறுதியை ஏற்கின்றோம். எங்கள் வாழ்வில் வரும் முட்கள் எமது நம்பிக்கை வாழ்வின் மகுடமாக முடியாக மாறட்டும். இயேசுநாதருடைய திருப்பாடுகளின் ஜெபம். எங்களுக்காக மனிதனாய் பிறந்து எங்கள் மேல் வைத்த அன்பினால் சிலுவையில் அறையுண்டு உயிர்விட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்களுடைய பாவ சுமையை தேவரீர் சுமந்து அதன் கனத்தால் தேவரீருடைய இருதயம் நைந்து மரணம் மட்டும் துக்கமாய் உம்முடைய சரீரம் இரத்த வியர்வையில் தோய்ந்து கெத்செமனே தோட்டத்தில் கடின அவஸ்தைப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பூங்காவனத்தில் மிகுந்த துக்கப்பட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று பிதாவை வேண்டிக் கொண்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய அப்போஸ்தலர்களால் கைவிடப்பட்டு முத்தமிட்டு துரோகியாகிய யூதாஸ் என்பவனால் யூதருக்கு கையளிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சங்கிலிகளாலும் கயிறுகளாலும் கட்டப்பட்டு வழியில் தேவ தூஷனை சொல்லி அடிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி போல நீசமான மரண தீர்ப்பு பெற இழுத்து கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அன்னாஸ், கைபாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் முன்னால் அவமானமாய் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருமுகம் மூடப்பட்டவருமாய் சட்டைகள் கழட்டப்பட்டவருமாய் கற்றோனுள் கட்டுண்டு மிகுந்த நிஷ்டூரத்தோடு அடிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். முள்முடி தரிக்கப்பட்டு திருமுகத்தில் துப்பப்பட்டு திரு சிரசில் மூங்கிற்றடியினால் அடிக்கப்பட்டு ஓர் பரிகாச ராஜாவாக அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய திரு சரீரமெல்லாம் அடிகளால் கிழிக்கப்பட்டு திரு ரத்தம் வெள்ளமாய் ஓட யூதர்களுடைய கோபம் தீரும்படியாய் பிலாத்து என்பவனால் இதோ மனிதன் என்று யூதர்களுக்கு காட்டப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீர் அவர்களுக்கு எண்ணிறந்த நன்மைகளை செய்திருந்தும் இருதயம் வெடிக்கும்படி தேவருடைய திரு சரீரம் கிழியுண்டிருந்ததை கண்டும் உம்மை விட்டு கொலைக்காரனான பரபாசை தெரிந்து கொண்டதை பார்த்தும் அதிக துயரமடைந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பு பெற்ற இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நிந்தையும் அவமானவுமான சிலுவையை சுமந்து மிகவும் சாதுள்ள ஓர் செம்மறி புரிவையை கொலை களத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது போல கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அகோர வேதனையினாலும் தேகத்தில் இரத்தமெல்லாம் குன்றி போனபடியாலும் சிலுவையின் பாரத்தால் அநேகதரம் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் தேவருடைய பரிசுத்த வியாகுல மாதாவை சந்தித்து பொறுக்க முடியாத கஸ்தியும் உருக்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போக தேவரீருக்கு உதவி செய்த சீரேன் நகர சீமோனின் இருதயத்தை தேவ சிநேக அக்னியால் மூட்டி எரிய பண்ணின இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். வேற்றுருவாயிருந்த தேவரீருடைய திருமுகத்தை வெரோனிக்கம்மாள் துடைத்த பொழுது அந்த துகிலிலே உம்முடைய திருமுகம் அற்புதமாய் பதிய செய்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போகையில் உம்மை பார்த்து அழுத பரிசுத்த பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய காயங்களோட ஒட்டியிருந்த ஆடைகள் உரியப்பட்டதினாலே அகோர வேதனையும் மானபங்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருப்பாதங்கள் கொடூர இரும்பாணிகளாலே துளைத்து அறையுண்டு இரு கல்வர் நடுவில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் தேவரீர் அனுபவித்த கடைசி மரண அவஸ்தை நேரத்தில்
எங்கள் மேல் கொண்ட இரக்கத்தால் உம்முடைய திரு மாதாவை எங்களுக்கு தாயாக கையளித்து அவருடைய தயாளமுள்ள மாதாவுக்குரிய அன்புக்கு எங்களை ஒப்புக்கொடுத்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீரோடு சிலுவையிலே அறையுண்டு பச்சாதாப கள்ளனுக்கு மோட்ச ராஜ்யத்தை அண்டே வாக்களித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய துக்க சாகரத்தில் உம்முடைய பரமபிதாவினால் கைவிடப்பட்டு உம்முடைய தாகத்துக்கு மனிதர் கசப்பான காடியை கொடுக்க அந்நேரத்தில் எவ்வித ஆறுதலுமின்றி தவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் மரித்த எங்களுடைய பாவ பொறுத்தலுக்காக தேவரீருடைய உயிரை பரமபிதாவுக்கு பலியாக்கின இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் சொரிந்த தேவ சிநேகத்தினாலே உம்முடைய உயிரை எங்களுக்கு பலியாக்கின பின்னும் உயிரற்ற உமது திரு இருதயம் ஈட்டியால் குத்தப்பட்டு கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் சிந்திய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரம் சிலுவையினின்று இறக்கப்பட்டு வியாகுலம் நிறைந்த உம்முடைய திரு மாதாவின் மடியில் வளர்த்தப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரமானது பரிமள தைலத்தால் பூசப்பட்டு பரிசுத்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஜெபிப்போமாக. மதுரமான இயேசுவே, தேவருடைய பரிசுத்த பாடுகளினாலும் சிலுவை மரணத்தினாலும் திரு காயங்களினாலும் திரு இரத்தத்தினாலும் எங்களை சடுதி மரணத்தினின்றும் நிர்பாக்கிய சாவினின்றும் காப்பாற்றி பாவத்தினின்றும் நித்திய நரகத்தினின்றும் ரட்சித்து என்றென்றும் உமது திரு இதயத்திற்குள் எங்களை வைத்து காப்பாற்றியருளும் சுவாமி. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.